கிட்ஸ் இப்போ நம்ம வந்து அதே டெசிமல் சாப்டர்ல தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஹார்ட்ஸ்ல சேம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a bucket with two identical bricks weight வந்து 60.28 kg. Another bucket with 4 bricks of same kind of the first bucket weight வந்து 68.3 kg. What is the weight of the bucket னு கேக்குறாங்க. பக்கெட்டோட weight என்னன்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பக்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் பின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரிக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஆர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். a bucket அப்படின்னா ஒரு பக்கெட் வித் 2 ஐடென்டிக்கல் பிரிக்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு பக்கெட் பிளஸ் 2 ஐடென்டிக்கல் பிரிக்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 60.28 kg. இது வந்து ஈக்குவேஷன் 1. இதுல அனதர் பக்கெட் அப்படின்னா இன்னொரு பக்கெட் வந்து சேம் அனதர் பக்கெட்னா சேம் பின்ற பக்கெட்ல 4 பிரிக்ஸ் இருக்கு. அப்போ 4 பிரிக்ஸ் ஈக்குவல் டு 68.32 kg. இப்போ நமக்கு 2 பிரிக்ஸ் இருக்கா? இப்போ பாருங்க 2 ஈக்குவேஷன் இருக்கா? சாரிமா 2 ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு பக்கெட்டோட வெயிட் தான் நமக்கு தெரியணும் இப்போ. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துலையுமே ஈக்குவேஷன் 1 2 இருக்கு இல்லையா, நான் அந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன்? இதுல ஏதாவது ஒரு பக்கெட்டோ இல்லை பிரிக்கோ ஏதாவது ஒன்று கேன்சல் ஆனாதான் நம்மளால வந்துட்டு பக்கெட்டோட வேல்யூ பிரிக்கோட வேல்யூவோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ பி பிளஸ் 2 பிரிக்ஸ் சரிங்களா ஈக்குவல் டு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 60.28 இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ நான் ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 மைனஸ் இந்த ஈக்குவேஷன் 2 பிரிக்ஸ் பிளஸ் பக்கெட் பிளஸ் 4 பிரிக்ஸ் ஈக்குவல் டு இந்த 60.28 சொன்னேன் இல்லையா, அது 60.28 ஈக்குவேஷன் 1ல உள்ளது மைனஸ் 68.32. பசங்க புரிஞ்சுதா? இதை நான் வந்து ஏன் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒரு பிரிக்ஸோ பக்கெட்டோ கேன்சல் ஆனாதான் நமக்கு வேல்யூ ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அவங்க கேட்ட மாதிரி பக்கெட்டோட வேல்யூ பிரிக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதனால நான் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சப்ராக்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த வெளியில இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த பக்கெட் பிளஸ் 2 பிரிக்ஸ் அதை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்ததுல மைனஸ் இன்டூ மைனஸ், இது வந்து மைனஸ் இன்டூ மைனஸ்னா பிளஸ், ஆனா இங்க பிளஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்டூ பிளஸ், மைனஸ் இன்டூ பிளஸ்ன்னும் போது மைனஸ் பி. அடுத்ததும் பாருங்க மைனஸ் இன்டூ பிளஸ், மைனஸ் இன்டூ பிளஸ்ன்னும் போது மைனஸ் 4 பிரிக்ஸ். பசங்களா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ், minus into plus equal to minus, plus into minus equal to minus, plus into plus equal to plus. So இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அடுத்ததுல என்ன பண்ணணும், சேம் 60.28 minus 68.32. பசங்க இங்க பாருங்க, இதுல பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு, 2 பிரிக்ஸும் மைனஸ் 4 பிரிக்ஸ் இந்த பக்கம் இருக்கு. இங்க என்ன இருக்கு பாருங்க, இதுல என்னது 60.28 மைனஸ் 68.32. ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க, இதுல 68.32ன்றது பெரிய நம்பர், 60.2ன்றது சின்ன நம்பர். ஸோ நம்ம வந்து இங்க வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இது வந்து 2, இது வந்து 12, 12 8 போச்சுன்னா 4 0 8. இங்க பாருங்க 8.04ன்னு வந்திருக்கு. ஆனா இங்க பெரிய நம்பர் வந்து என்ன சிம்பிளை ஹோல்டு பண்ணிருக்கோ அந்த சிம்பிள் தான் நம்ம இங்க போடணும். ஆன்சர் வந்து மைனஸ் 8.04ன்னு கிடைக்கும். இங்க பாருங்க இந்த இடத்துல 2br மைனஸ் 4br சேம், இங்கேயும் பெரிய நம்பர் வந்து 4, ஆனா ஹோல்ட் பண்ணிருக்கிறதுக்கு சப்ராக்ஷன். அப்போ மைனஸ் 2br ஈக்குவல் டு மைனஸ் 8.04ன்னு வரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஆர் ஈக்குவல் டு இந்த பக்கமா இருக்க ப்ராடக்ட் ஈக்குவல் டு அந்த பக்கமா போச்சு அப்படின்னா அது டிவிஷன் ஆகும். சரியா? இது ஈஸி தானே? அப்போ பிரிக்கோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2 டேபிள் அப்ளை பண்ணா 4.02 கிடைச்சிச்சா? ஸோ ஒரு பிரிக்கோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4.02. புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரிக்கோட வேல்யூ. நான் இப்போ இந்த பிரிக்கோட வேல்யூ நான் என்ன பண்ணேன், ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ பிரிக் சப்ஸ்டியூட் இன் equation 1.
So equation 1 நமக்கு என்ன? Bucket plus 2 bricks. Bucket plus 2 bricks equal to 60.28. சரியா? 60.2 இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேர் புரியலன்னு சொல்றீங்க. பக்கெட்டு பிளஸ் இந்த பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரிக்ஸ் இருக்க இடத்துல இந்த 4.02 போட்டு 60.28 போட்டுக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம இந்த 2 இது ஃபுல்லா 4.02 மல்டிப்ளை பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. நீங்க ஆஸ் யூஷுவல் இந்த ஹோல் நம்பரா வச்சுட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன 408 கிடைக்குமா? ஸோ 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். 1 2 பின்னாடி இருந்து வரணும். 1 2 டாட். ஆன்சர் வந்து 8.04 ஈக்குவல் டு 60.28. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பிரிக்ஸ் ஈக்குவல் டு 60.28 மைனஸ் 8.04. சரியா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 60.28 இருந்து 8.04 நம்ம சப்ராக்ட். அப்போ 60.28 8.04 நம்ம இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 8 4 2 இது வந்து 5 10 10ல 8 போச்சுன்னா 2 5. ஸோ அப்போ நமக்கு பக்கெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 52.4. ஸோ அதுதான் நம்ம கொஸ்டினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த பக்கெட்? ஸோ ஆன்சர் வந்து the weight of the bucket is the weight of the bucket is 52.24. Okay, thank you.